நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். க்ஷீரோதசாயியாய் தன்னுடைய நாபி கமலத்திலிருந்து பிரம்மாவை படைத்து அவன் மூலம் நான்முகனை நாராயணன் படைத்தான். நான்முகனன் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான். அந்தாதி மேலிட்டறிவித்தேன் ஆழ்பொருளை சிந்தாமல் கொள்மினீர் தேர்ந்து என்ன திருமழிசாழ்வார் நான்முகன் திருவந்தாதின்னு பாடியிருக்கார். 96 பாசுரங்கள். அதில் முதல் பாசுரத்தை தான் நாராயணனிடத்திலிருந்து ஜகத்தெல்லாம் எப்படி பிறக்கிறது. நாராயணாத் பிரம்மோஜாயத்தே பிரம்மாஜாயத்தே நாராயணாத் ருத்ரோஜாயத்தே திசச்ச இந்திரியாணி. என் அனைத்தும் படைத்தல் காத்தல் அழித்தலுக்கு யார் காரணமோ அவன் பிரம்மம்னு தெரிந்து கொள். அந்த பருவம் சனத்சுஜாத பருவம் முற்றிற்று. அதுக்கடுத்தது யானசந்தி பருவா. இதிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்கே போய்க்கலாம் எங்கே பேசிக்கலாம் போய் சந்தி பண்ணலான்னு பேச்சுவார்த்தை நடக்கிறது. இனிமேல் கண்ணன் பாண்டவ தூத்தனா போகணும். சஞ்சயன் வந்துட்டு போயிட்டார். அவர் போனதுனால ஒன்றும் இல்லை. திரும்பி போய் இப்போ சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அவர் சொல்லி இவனுக்கு தூக்கம் வரல. சொல்லி இப்போ மறுநாள் கார்த்தால ராஜ தர்பாருக்கு வரணும். வந்து என்ன பேசிட்டு வந்தேங்கிறத சொல்லணும் இல்லையோ. அதை அவர் சுருக்கமாக முடிச்சிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அத்தியாயம் ரொம்ப முக்கியமாக தனியாக திருத்தராஷ்டனை கூட்டின்னு போய் சஞ்சயன் சொல்கிறார். அதுதான் நம்ம நிஜமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. முதல்ல அவர் என்ன திரும்பி வந்து சொன்னார்னு பார்ப்போம். ஏவம் சனத்சுஜாத்தேன விதுரேணச்ச தீமதா சார்த்தம் கதையதோ ராஜ்யா சா வியதீதாய சர்வரி. அன்னைக்கு இரவு பொழுது அப்படியே கழிந்தது. மறுநாள் ராஜசபை கூடித்து. சஞ்சயன் ராஜசபைக்கு வந்தார். அப்போ அர்ஜுனன் என்ன சொல்லி அனுப்பிச்சார், திருத்தராஷ்டிரன் என்ன சொல்லி அனுப்பிச்சார்னு பேசிக்கிறான். பிருச்சாமித்வாம் சஞ்சய ராஜமத்தியே கிம் அப்ரவீத் வாக்கியம் அதீன சத்வா தனஞ்சயஸ்தாத யுதாம் பிரணேதா துராத்மனாம் ஜீவிதமிச்சிதன்மனா. சஞ்சயன் கூறுகிறார், அவர்களெல்லாம் என்ன சொன்னார்கள்னு திருத்தராஷ்டிரா அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறாய். சொல்கிறேன் கேள். துரியோதனோ வாச்சமிமாம் ஸ்ருணோது. நான் சொல்கிறத துரியோதனன் காதை தீட்டின்னு கேட்கட்டும். அவன் தம்பி துச்சாசனன் நன்னா கேட்கட்டும். அதோ கர்ணன் உட்காண்டிருக்கிறவர் கேட்கட்டும். எது அப்ரவீத் அர்ஜுனோ யோத்ஸ்யமான யுதிஷ்டிரஸ் தஸ்யானுமதே மகாத்மா தனஞ்சய ஸ்ருண்வத கேசவஸ்ய. அவர்கள் பேசும்போது எவ்வளோ அழகாக பேசுகிறான் பாருங்க. அர்ஜுனனும் தர்மபுத்திரனை இந்த செய்தி சொல்லும்போது பக்கத்தில் துருபத மன்னன் இருந்தான், விராட்டன் இருந்தான், கண்ணனெம்பெருமான் இருந்தான். ஆகவே இந்த வாதத்தில் அவர்களுக்கும் சம்மதம் என்று தான் நினைக்கிறேன். அவள் எப்படி சொல்லியிருக்காளோ இவன் சொல்லி அனுப்பிச்சு அவளும் கேட்டுன்னு தான் இருந்தா. தார்மிகர்கள் இல்லைன்னா தடுத்திருப்பா. எப்போ அவர்களும் ஆமோதித்தார்கள் நான் கொள்ள வேண்டும். என்ன சொன்னார்கள்ங்கிறத சொல்லு. சம்ஸ்ருண்வந்தஸ்தஸ்ய துர்பாஷிண வை துராத்மன சூதபுத்திரஸ்ய சூத யோ யோத்தும் ஆசம்சசி மாம் சதைவ மந்த பிரஜா காலபக்கோதி மூடா. அர்ஜுனன் கூறினான், இந்த காண்டீபத்துக்கு நீங்கள் பதில் சொல்ல மாட்டீர்கள். பதில் சொல்ல தேவையில்லை. சாந்தியை பேசினால் பதில் சொல்ல இயலாது. அசாந்தி பேசினால். இதைத்தான் அர்ஜுனன் கூறினான். 2 வரியில் முடிச்சுட்டான். இந்த காண்டீபத்துக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம். பதில் சொல்லவே தேவையில்லை. சந்தி பண்ணுட்டா. பதில் சொல்ல முடியாது. சண்டைக்கு கூப்பிட்டாள். எது வேணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஆக 2 விதத்திலையும் நீங்கள் காண்டீபத்துக்கு பதில் சொல்ல போகிறதில்லை. நச்சேத் ராஜ்யம் முஞ்சதி தார்த்தராஷ்டிரா. திருத்தராஷ்டிரன் ஒரு நாளும் அரசை விட்டு கொடுக்க மாட்டார். அது அவர் சொத்து. இந்திரன் ஆளுகிறா போலே நாட்டை ஆளப்போகிறார். யாந்தாம் வனே துக்கசையாம் அவாத்சீத் பிரவ்ராஜித பாண்டவோ தர்மச்சாரி ஆப்னோது தாம் துக்கதராமனர்த்தான் மந்தியாம் சையாம் தார்த்தராஷ்டிர பராசு. எவ்வளவு தூரம் காட்டில் கட்டப்படணுமோ நாங்கள் பட்டுட்டோம். நாங்கள் அத்தனையும் பொய்ச்சூதில் தான் இழந்திருக்கிறோம். இனி இழப்பதாக இல்லை. கண்ணன் நம் பக்கத்தில் இருக்கிறார். பெரிய பெரிய மகாரதிகள் எல்லாம் இருக்கிறார்கள். தர்மம் நம் பக்கத்தில் இருக்கிறது. ஆகவே சொன்ன செய்தியை போய் சொல். யதாரதே காண்டிவம் வாசுதேவம் திவ்யம் சங்கம் பாஞ்சஜன்யம் ஹயாம்ச்ச தூணாவக்ஷோ தேவதத்தஞ்ச மாம்ச்ச திரஷ்டாயுத்தே தாத்தராட்டோன்ன தப்ஸ்யத். அப்போ அர்ஜுனன் சொன்னா, எந்த தேரில் முன்னால் கண்ணன் இருக்கிறாரோ பின்னால் நான் இருக்கிறேனோ, மேலே ஹனுமான் கொடி பறக்குமோ, கையில் பிடித்த காண்டீபனும் கண்ணனுடைய பாஞ்சஜன்ய ஒலியும் இருக்குமோ, யாரும் ஜெயிக்கப் போவதில்லை என்பதை போய் சொல். இங்கே மற்ற பேர் இருக்கிறதில்லை. ஒத்தொத்தரும் ஒரு சேனைக்கு சமம். அப்போ ஏற்கனவே நான் ஒரு இடத்துல அமர்ந்துட்டு இருந்தேன். ஒரு பிராமணர் வந்து நான் தியானத்தில் இருக்கிறச்சே எனக்கு சொல்லியிருக்கார். இந்திரோவாத்தே ஹரிமான் வஜ்ரஹஸ்தா புரஸ்தாத்யாது சமரே அரீன் வினிக்னன் சுக்ரீவயுக்தேன ரதேன வாத்தே பஷாத் கிருஷ்ணோ ரக்ஷது வாசுதேவா. நான் எங்கோ உட்காந்து தியானம் எழுந்தேன். தர்ப்பணத்தை முடிச்சுட்டு தியானம் எழுந்தேன். அந்த பிராமணர் வந்தார். இந்திரன் உன்னை முன்னால் ரட்சிப்பார், கண்ணன் உன்னை பின்னால் ரட்சிப்பார், பக்கவாட்டில் யமதர்மராஜனே ரட்சிப்பான் என்றெல்லாம் என்னை யார் எந்தெந்த பக்கம் ரட்சிப்பான்னு சொல்லியிருக்கார். ஆனால் எனக்கு எந்த குறையும் கிடையாது. வவ்ரேச்சாகம் வஜ்ரஹஸ்தான் மகேந்திரா தஸ்மின் யுத்தே வாசுதேவம் சகாயம். வாசுதேவ கிருஷ்ணன் எனக்கு சகாயம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கார். இப்போ கடைசியாக சொல்கிறேன், எங்களையும் ஜெயிக்கலாம்
எங்கள் குழுவினரையும் ஜெயிக்கலாம். ஆனால் ஜெயிக்க முடியாதவன் என் அருகில் உள்ளார். அவர் எப்போ சமாதானம்னு இல்லை, சாந்தின்னு இல்லை நினச்சுட்டாரோ சாந்தி நடக்காது. இது வரைக்கும் கண்ணன் அப்படி பேசலை, அதை புரிந்து கொண்டு பேச. அக்னம் சமித்தம் சமயேத் புஜாபியாம் சந்திரஞ்ச சூரியஞ்ச நிவாரயேத ஹரேத் தேவான் அமிர்தம் பிரசஹ்ய யுத்தேனையோ வாசுதேவம் ஜிகீஷேத். அப்போ அர்ஜுனன் கூறுகிறார், இந்த யுத்தத்தில் கண்ணன் சண்டை போட மாட்டார், அவர் கடிவாளத்தை பிரிக்கப் போகிறார். நீ நினைக்கலாம் துரியோதனா, கடிவாளம் பிடித்த கை என்ன செய்யும்னுட்டு, இந்த கைதான் சந்திரசூரியர்களுக்கு கைகாட்டுகிறது எங்கே உதிக்க வேண்டும் என்று. இதே கைதான் அன்று ராசக்கிரீடைக்காக அனைவரையும் ஆலிங்கனம் மன்னித்து இந்த கைகளால் தான் கண்ணன் தவழ்ந்தும் ஆடினான் ஓடினான். இதே கைகளால் தான் அமிர்தமதனமும் பண்ணினான். 1000 தோளால் அலைகடல் கடைந்தான் அந்த கையா, கேசிய முடித்த கையா, பகாசுரனை கிழித்தெறிந்த கையா, காளிங்கனை ஓட்டின திருவடியா, அனைத்தும் கண்ணனுடைய சேட்டிதம். ஆகவே மறந்து பேசாதே. யோ ருக்மிணி மேகரதேன போஜான் உற்சாத்திய ராஜ்யா சமரே பிரசஹ்ய. துரியோதனா, இவன் தேரோட்டித்தானே, தேருக்கு இவன் நாதனா, தேர ஓட்டுபவன் தானேன்னு நினைக்கலாம். ஆனால் இதைப்போலத்தான் சேதி தேசத்து மன்னவன் சிசுபாலன் நினைத்தான். ஆனால் கண்ணன் தேரோடு வந்தான், ருக்மிணி தேவியை ஏற்றி தேரில் அமர்த்தி கொண்டான். கண்ணாலம் கோடித்து கன்னிதன்னை கைப்பிடிப்பான் திண்ணார்ந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணுமூர் பெரும் அரங்கமே. அன்று அவ்வளவு பெரிய சைன்யம் பார்த்திருந்ததே, ஒரு கையில் தேர்க்கடிவாளம், மற்றொரு கையில் வில், சகாயத்துக்கு யாரும் இல்லை, கையில் ஒரு பெண்ணை வைத்திருக்கிறான். மொத்த பேர் ஓடிவிட்டாளே. அன்னைக்குன்னா அவன் சாரதியா ரத்தியான்னு தெரிந்தது. ஆக தெரியாம வரலே, வேணும்னு சாரதியா ஏற்றுருக்கார், வேணும்னா அவரே ஜெயம் பெறுவார், விஜயன்கிற பேர் பெறுவார். ஆனால் இப்போ அவருக்கு விஜய சகன், விஜய சாரதி என்கிற பேரை பெறணுங்கிற ஆசை. ஆக கண்ணன் நம் பக்கம் என்று அப்போதே துதிக்கிறான். நமஸ்கிருத்வா சாந்தனவாய ராஜ்ஞே துரோணாயாதோ சகபுத்திராய செய்வ சாரத்வதாயா பிரதித்வந்தினேச்ச யோஸ்மியாகம் ராஜ்யம் அபிப்சமான. அதே சமயம் அர்ஜுனன் இங்கு கூடியிருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் தன் வணக்கத்தை தெரிவித்தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதே சமயம் அர்ஜுனன் இங்கு கூடியிருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் தன் வணக்கத்தை தெரிவித்தான். அவனுடைய செய்தியை சொல்லிட்டான், வணக்கத்தையும் சொன்னான். ஹத்வாத்வகம் தார்த்தராஷ்டிரான் சகர்ணான். அப்படி ஒருவேளை சாந்திக்கு இவர் இடம் கொடுக்கவில்லையானால் அனைவரும் அழியப்போவது உறுதின்னு கூறினான். இந்த விஷயத்தை சஞ்சயன் தர்பாரில் எடுத்துரைத்தார். உடனே பீஷ்மாச்சாரியர் பேசினார். அவன் சொல்றது சரி, பாதி ராஜ்யத்தை கொடுத்து விட வேண்டும். அடுத்து துரோணாச்சாரியர் பேசினார். பீஷ்மர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் சரி. கண்டிப்பாக இந்த கர்ணன் பேச்சை கேட்காத துரியோதனா, துர்ஜாத்தேஹே சூதபுத்திரஸ்ய சகுனேஹே சௌபலஸ்ய. நீ 3 பேர் சொன்னது தான் கேட்குற. 1 இந்த சகுனி சொல்கிறது, அடுத்து கர்ணன் சொல்கிறது, 3 உன் தம்பி துச்சாசனம் சொல்கிறது. 3 பேருக்கும் புத்தியே கிடையாது. இவா சொல்கிறத போய் நீ கேட்டு கொண்டு இருக்கிறாய். கர்ணனுக்கு கோபம், என்னை போய் நீர் எப்படி குற்றம் சொல்லுவீர் என்ன பீஷ்மாச்சாரிய இடத்துல கோட்டுண்டான். அவர் சொன்னார், ஏன் உன்னை குற்றம் சொல்லக்கூடாது, உனக்கு சண்டையே தெரியாது, நீ மகாரதியே இல்லைன்னார். அவர் என்னை பார்த்து மகாரதி இல்லைன்னு சொல்லுவீரான்னா பின்ன எதற்காக என்றோ ஒரு நாள் காட்டில் கந்தர்வர்களிடத்தில் துரியோதனன் அகப்பட்ட போது விட்டு விட்டு ஏன் ஓடி வந்தாய்? அவனை நின்று ரட்சிச்சிருக்க வேண்டிதானே. அதுக்கு அந்த சித்திரசேன இடத்துல சண்டை போடுறதுக்கு அர்ஜுனனோ வந்தார். வேண்டாம், அவ்வளவு ஏன், நம்ம இத்தனை மகாரதிகளும் ஒரு அர்ஜுனனை சூழ்ந்திருந்தோமே, விராட்ட மன்னன் தேசத்தில் நம்ம ஏதான அவனிடத்துல பண்ண முடிஞ்சுதா? அப்போ உன்னுடைய மகாரதித்துவத்தை காட்டுறது தானே. வீண் பேச்சு பேசாதே கர்ணா, ஒரு நாளும் அவனை எதிர்த்து ஜெயிக்க போவதில்லை. கோபம் ஒரு நாளும் ஜெயத்தை கொடுக்காது, விவேகம்தான் ஜெயத்தை கொடுக்கும். அது புரியாமல் நீ பேசுகிறாய். சண்டை என்னால் கோபம் இருந்தா சண்டை, கோபம் இருந்தா வீரம்னு அர்த்தமா? நிதானம் இருந்தா தான் வீரம்னு அர்த்தம். யதயம் கத்தியதே நித்யம் ஹந்தாகம் பாண்டவானிதி நாயம் கலாபி சம்பூர்ணா பாண்டவானாம் மகாத்மனாம். ஒரு நாளும் நீ பாண்டவர்களுடைய 16இல் ஒரு பங்காக கூட ஆக மாட்டாய் என்று கர்ணனை சொன்னார். யாரெல்லாம் சகாயத்துக்கு வந்திருக்கா திருத்தராஷ்டிரனுக்கு அவங்க கவலை. இப்போ அந்த பக்கத்தில் யாரெல்லாம் வந்திருக்கா, அவா கோட்டிக்கு சகாயம் யாரு, வரிசா சகாயத்தை சொன்னார். இவா பாஞ்சாலன் வந்திருக்கார், துருபதன் வந்திருக்கார், அவர் தான் பாஞ்சால மன்னர். துருபதன் வந்திருக்கார், சாத்தியகி வந்திருக்கார், ஏன் சல்யன் இவர் பக்கம் வந்துட்டார். அதே போல் ஏற்கனவே கண்ணன் முடித்த ஜெயத்ரதன் கேள்விப்பட்டிருக்கீள், ஜராசந்தன் கேள்விப்பட்டீங்களோ இல்லையோ, ஜராசந்தனுடைய மகன் அவனே இவர்களோட சேர்ந்து வந்துட்டார். சிந்து தேசத்து மன்னவன் வந்தார். அதே போல் ஜராசந்தன் சிந்து தேசத்து மன்னவன், கேகய தேசத்து மன்னவன் வந்தார். இப்படி ஒத்தொத்தரும் ஒரு அக்ஷௌகிணி சைன்யத்தோடு வந்திருக்கார்கள் என்று சொல்லிட்டே வரச்சே வேறு யாரெல்லாம் துணையா இருக்கான்னு ஒரு வார்த்தை திருத்தராஷ்டிரன் கேட்டான். அதை நினச்சி யாரெல்லாம் அங்கே இருந்தா, கண்ணன் பக்கத்தில் இருந்தார், சாத்திகி பக்கத்தில் இருந்தார் என்று நினைக்கச்சே மயக்கமாக விழுந்துட்டார் சஞ்சயன்.
சஞ்சய ஆக்ஷக்ஷஸ்வ ஏனாஸ்மின் பாண்டவா அபியுஞ்சத திருஷ்டத்யும்னஸ்ய சைன்யேன சோமகானாம் பலேன ச காவல்கணிஸ்து தத் பிருஷ்டா சபாயாம் குரு சம்சதி நிஸ்வஸ்ய சுபிருஷம் தீர்க்கம் முகுஹு சஞ்சிந்தையன்னிவ. யாருன்னு அப்படியே நினச்சிட்டு எப்பேற்பட்ட ரத்திகள்லாம் இருக்கா, இவன் அழிய போகிறானேங்கிற பயத்தில் மயங்கிவிட்டார். அப்புறம் பக்கத்தில் இருக்க துரியோதன தண்ணீர் தெளிப்பு எழுப்பி, ஓஹோ அவர்களை கண்டு நீர் பயந்து போயிட்டீர் போல் இருக்கு, எங்களெல்லாம் பாரும் பயம் தெளிஞ்சுடும்னா. அவர் பதில் சொன்னார், உங்களை பார்க்கவே தான் பயமே வந்ததுன்னார். எனக்கு அவர்களை பார்த்து பயம் இல்லை, இப்போ உன்னை பார்த்த உடனே தான் பயம் பிடித்தது. காஷீனங்கத மகதான் கலிங்காச்ச யுதா ஜெயத்து. துரியோதனனுக்கு இதை கேட்டு பெரும் வெறுப்பும் உண்டது. ஏன் இப்படி பேசுகிறீர்கள், நமக்கு இருக்கிற தைரியம் உங்களுக்கு தெரியாதா, நம்ம பக்கத்தில் இருக்கிறவாளையும் பாருங்களேன் என்று சொன்ன உடனே திருத்தராஷ்டிரன் பெரும் புலம்பல். சஞ்சயனே மயங்கி விழுந்துட்டார். பீமசேனனை கண்டு பயந்து போய் என் பிள்ளைகள் அவன் கையால் மாளப்போகிறார்கள் ஒரு அத்தியாயம் புலம்பினான். அடுத்தது அர்ஜுனனை கண்டு பயந்து போய் எல்லாரும் என் பிள்ளைகள் அர்ஜுனன் கையால் மாளப்போகிறார்கள் அடுத்த அத்தியாயம் முழுக்க புலம்பினான். ஒரு அத்தியாயம் பீமன், அடுத்த அத்தியாயம் அர்ஜுனன். அதுக்கு பக்கத்தில் இருக்கார் நினைக்கிற, நல்ல வேளை இவனுக்கு இவ்வளவு பயம் இருக்கவே கண்டிப்பாக சாந்தியை பற்றி பேசுவான், நல்ல வேளைன்னு எல்லாரும் நினைக்கிறா. நினைச்சாப்புல பேசினான். யுதிஷ்டிரன் சாந்தியை பற்றி பேசி, யுத்தே விநாசா கிருஷ்ணஸ்ய குலஸ்ய பவிதா துருவம் ஏஷாமே பரமா புத்தி யயாசாமியதி மே மனகம். என் மனசு இப்போ ரொம்ப தெளிவாக இருக்குது. யுத்தத்தினால் பலருக்கு ஆபத்து இருக்கிறது. அவன் சொல்கிறது தம்பிள்ளைக்கு, வேற யாரை பற்றி இப்போ சொல்லலாமா. யுத்தத்தினால பலருக்கு ஆபத்து இருக்கு. பீமசேனன் கதையை யாரும் தாங்க முடியாது, அர்ஜுனன் காண்டீபத்தை தாங்க முடியாது. யதி துவத் யுத்தம் யதி துவயுத்தமிஷ்டம் வோ வயம் சாந்தியை யதாமஹே நது ந கிளிஷ்யமானானாம் உபேக்ஷத யுதிஷ்டிரா ஜுகுப்சதி ஹ்யதர்மேண மாமேவோத்திஷ்ய காரணம். அதுக்கு மேலே இன்னும் நல்லதாக வேற பேசுகிறான். நான் இத்தனை நாளும் கஷ்டம் கொடுத்ததை பற்றி ஞாபகத்தில் வச்சுக்காமல் இப்போ பாதி ராஜ்யம் கொடுக்குறேன்னு வச்சே தர்மபுத்திரன் ஒத்துப்பான், நிச்சயமாக மாட்டேன்னு சொல்ல மாட்டான். அது பயம் வந்துருச்சு. இப்போ அவருக்கு ஏற்கனவே இவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கோங்கிறதுக்காக இப்போ நான் பாதி ராஜ்யத்தை கொடுக்கேங்கிறதையும் ஒத்துக்காமல் அடித்தா அப்போ என்ன பண்ணுறதுன்னு பயந்துன்னு போய் அவன் தர்மத்திலேருந்து மாற மாட்டான் இல்லையா. நான் பாதி ராஜ்யத்தை கொடுத்தாலும் என்னை அடிக்க மாட்டானே. இப்போ சஞ்சய் நினச்சிக்கிறார், ஒன்றும் ஓஹோன்னு வெய்யறே இல்லை ஓஹோன்னு அழறே, நடுவா தர்மத்தின்பதி சிந்திக்கவே மாட்டாயா. அப்போ சஞ்சயன் கூறுகிறார், இவ்வளவு தூரம் சாந்தியில் உனக்கு ஆசை இருக்கு இல்லையா, உன் துரியோதனன் பிள்ளைய முதல்ல அடக்கு. இதம் ஜிதமிதம் லப்தமிதி ஸ்ருத்வா பராஜிதான் தியூதகாலே மகாராஜ ஸ்மயசே ஸ்ம குமாரவத். அப்போ தியூதத்தின் போடு நடந்தது ஞாபகம் இருக்கியா. இவன் தொட தட்டினதையும் அவன் கூப்பிட்டத்தையும் அவளை தலைமையிற்றை பிடித்து இழுத்து கொண்டு வந்ததையும் இதெல்லாம் யாருக்கு மறந்து போயிடும். அதனால் முதல்ல இவர்களை தடுத்து நிறுத்து. இதை இவன் நல்லது சொல்லிட்டே இருக்கிறச்சே துரியோதனனுக்கு கோவம் வந்து பேசினான். ந பேதவ்யம் மகாராஜ நசோச்சியா பவதாவயம். மகாராஜனே, இந்த கோழகள் பேச்சை கேட்டு நீர் பயப்பட வேண்டாம். நான் இப்போ சொல்கிறேன் கேளு. கர்ணன் மகாரதி, கிருப்பர் இல்லையா, கிருத்தவர்மா இல்லையா, நான் இல்லையா, அஸ்வத்தாமா துரோணர் பீஷ்மர் இல்லையா, நம்ம சேனை திமிங்கிலத்தை போன சேனை, அவா சேனை சின்ன மீனை போன்ற சேனை, துவம்சம் பண்ணி விடுவோம், கவலைப்படாதே. இவர்கள்லாம் பயத்தினால பேசுகிறா, பக்ஷபாதத்தினால பேசுகிறார்கள். அவனால் இவருடைய பேச்சை நீ ஏற்றுக்க வேண்டாம் என்று துரியோதனன் பலவாறு அவரை சமாதானப்படுத்த பார்த்தார். துரியோதனன் கடைசியில் தம் முடிவை சொல்கிறான். இப்படி 4 அத்தியாயம் அவர் இடத்துல பேசிட்டு தம் முடிவை சொன்னது ஆச்சரியம். க்ஷத்ரஜேதா பிரம்மச்சாரி கௌமாராதபி பாண்டவா தேன சம்யுகமேஷ்யந்தி மந்தா விலபதோ மம. இவ்வளவு தூரம் நான் அவனுடைய பெருமை, அர்ஜுனுடைய மகாத்மியம், பீமசேனுடைய சக்தி, இது எதை சொன்னாலும் பிள்ளை நீ புரிந்து கொள்ள மாட்டேங்கிறியே. பிடிவாதத்தை விட்டுடு, நல்லதை கேள். துரியோதன நிவர்த்தஸ்வ யுத்தாத் பரத சத்தம. பரத குலத்தில் உதித்த துரியோதன யுத்தத்திலிருந்து விலகு, உன் பிடிவாதத்திலேருந்து விலகு. நகி யுத்தம் பிரசம்சந்தி. யுத்தம் ஒரு நாள் நன்மை சேர்க்காது. சர்வாவஸ்தம் அறிந்தம. எந்த நிலையில் இருந்தாலும் யாருக்கும் யுத்தம் நன்மை பயக்காது. ஆகவே அதை விட்டுவிடு. அப்போது இவர் சொல்கிறார், இத்தனை நாளி நம்ம பக்கத்தில் பீஷ்மர் இல்லையா, துரோணர் இல்லையா, அஸ்வத்தாமா இல்லையா, எல்லாம் சொல்லியிருந்தாரோ இல்லையோ. இதை போல் விடு விடுன்னு திருத்தராஷ்டிரன் சொன்ன உடனே சட்டுன்னு பேச்சை மாத்திரான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாஹம் பவதி ந துரோணே நாஸ்வத்தாம்னீ ந சஞ்சயே ந பீஷ்மே நச்ச காம்போஜே ந கிருபே நச்ச பால்ஹீகே. நான் பீஷ்மரை நம்பியோ, துரோணரை நம்பியோ, அஸ்வத்தாமா நம்பியோ, கிருபரை நம்பியோ, இவர்கள் யாரை நம்பி நான் சண்டைக்கு போகலை. பின்ன எங்கு போகிறாய்னா, நான் என் தம்பி துச்சாசனனையும் கர்ணனையும் நம்பி சண்டைக்கு போகிறேன். ஆகவே நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இவர்கள்லாம் எனக்கு ஒத்துழைக்காட்டாலும்
நான் என் தம்பிகளை கொண்டு அதே கர்ணனை கொண்டு ஜெயித்து விடுவேன். திரும்ப பீஷ்மர் சொன்னார், அதைத்தானே நடக்காதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் முதல்ல இருந்து. நீ யாரை நம்புறேன்னு சொல்றியோ அவர்கள் உன்னை கைவிட்டு விட போகிறார்கள். அகஞ்சதாத கர்ணஸ்ய ரணயஜம் விதத்யச்ச. இப்போது முடிவு சொல்லுகிறேன் கேள். துரியோதனன் பேசுறார், யாவத்தி சூச்சாஸ்தீக்ஷ்ணாயா வித்யேத் அக்ரேண மாரிஷ தாவதப்யபரித்யாஜ்யம் பூமேர்னஹ பாண்டவான் பிரதி. ஒரு ஊசி குத்துகிற நிலத்தை கூட என் நிலத்திலேருந்து பாண்டவர்களுக்கு கொடுப்பதாக இல்லை என்று தன்னுடைய முடிவே அப்போதுதான் துரியோதனன் தெளிவாக வெளியிட்டான். அந்த சமயம் எல்லாரும் ராஜ்யம் கலைஞ்சு போச்சு. இப்படின்னு பேசினப்பறம் ஆறு பேசுவார்கள். ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் வருத்தம், ஒரு பக்கம் பயம். அவரவர்கள் உட்காண்டிருந்த ராஜாக்கள் எழுந்து போயிட்டார்கள். யத் ப்ரூதாம் மகாத்மானோ வாசுதேவ தனஞ்சயோ தன்மே ப்ரூஹி மகாப்ராஜ்ஞ சுஷ்ரூஷே வசனந்தவ. அப்போ கேட்குறான் திருத்தராஷ்டிரன் பக்கத்தில் இருந்த சஞ்சயனை பார்த்து, சரி இதெல்லாம் பீமசேனன் சொன்னது, தர்மபுத்திரன் சொன்னது, அர்ஜுனன் சொன்னதுன்னு சொன்னியே, கண்ணன் என்ன சொன்னார்னு சொல்லவே இல்லையே, எங்கு பார்த்தாய், அவர் என்ன செய்தி சொல்லி அனுப்பித்தார் என்று கேட்கிறான். அப்போ அவன் உன்னை தனிமேல சொல்லணும், இதை சட்டுன்னு எல்லாருக்கும் முன்னாடி சொல்ல முடியாது, சொல்கிறேன் கேள். என்னை தன் அந்தப்புறத்துக்கு அர்ஜுனன் அழைத்தான். அந்தப்புறத்துக்கு சென்றேன். ரொம்ப ஆச்சரியமாக அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருந்தது. அப்போ பெரிய சிங்காசனம் போட்டிருந்தா. சிங்காசனத்திலே இதோ அர்ஜுனன் உட்காண்டிருந்தார், திரௌபதி இருந்தார், சத்யபாமா இருந்தார், கண்ணனும் இருந்தார். நான் பார்த்த காட்சியை என்னால் விளக்க முடியாது. அது எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன் கேள். ஸ்ருணுராஜன் யதா திருஷ்டவ் மயா கிருஷ்ணதனஞ்சயவ் ஊஜுதுஷ்சாபி அத்வீரவ் ததே வக்ஷ்யாமி பாரத. நான் பார்த்ததையும் சொல்கிறேன், கேட்டதையும் சொல்கிறேன், அப்படியே சொல்கிறேன். ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் எனக்கு விளக்கம் சொல்லாதே, எனக்கு தெரியாது. நான் பார்த்ததையும் கேட்டதையும் தான் சொல்ல முடியும். பாதாங்குளீர் அபிப்ரேக்ஷன் பிரயதோகம் கிருத்தாஞ்சலி சுத்தாந்தம் பிராவிஷன் ராஜன் ஆக்கியாதும் நரதேவையோ. நரர்களில் மாணிக்கமான கண்ணன் அர்ஜுனன் எங்கள் அந்தப்புறத்துக்கு வா, நான் கண்ணனோடு இருந்து உனக்கு செய்தி சொல்ல வேண்டும் என்றான். எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா அந்த இடத்தை பார்த்தாலே அமானுஷ்யமாக இருந்தது. உடனே என் கை என்னை அறியாமல் கூப்பிண்டுது. நான் மெதுவாக அடிமேல் அடி எடுத்து வச்சு போனேன். சத்தம் போடுறது கூட எனக்கு சக்தி இல்லை. அப்போது நைவாஜிமன்யுர்நயமௌதம் தேசம் அபியாந்திவை எத்த கிருஷ்ணோச்ச கிருஷ்ணாச்ச சத்யபாமாச்ச பாமினி. அப்போ அந்த அந்தப்புறத்துக்கு வாசல்ல போய் நின்னேன். துவாரபாலகன் நின்றுருந்தான். அவன் என்னை பார்த்து சொன்னான், கண்ணன் சொல்லியிருக்கார், பிரத்யும்னன், அனிருத்தன், அபிமன்யு, சாத்தியகி இவர்களெல்லாம் கூட உள்ள விடாதே. நாங்கள் ரொம்ப அந்தரங்கமாக உட்காண்டிருக்கோம், ஒத்தரையும் உள்ள விடாதேன்னு கண்ணன் சொல்லியிருந்தார். ஆனால் நான் போய் நின்னேன். துவாரபாலகன் உள்ள கண்ணனிடத்தில் போனார். ஆறு வந்திருக்கான்னு கண்ணன் கேட்டார். சஞ்சய் வந்திருக்கான்னு சொன்னான். அவனை மட்டும் உள்ள விடுன்னு கண்ணன் சொன்னார். அதனால தான் நான் கை கூப்பிட்டு நமக்கு ஏதோ இன்னைக்கு பெரிய பாக்கியம் இருக்குது அப்படின்னு நினச்சின்னு உள்ளே போனேன். உபௌ மத்வாச வீக்ஷா உபௌ சந்தன ரூஷித்தவ் ஸ்ரக்விணவ் வரவஸ்திரௌதவ் திவ்யாபரண பூஷித்தவ். ரொம்ப ஆச்சரியமாக சந்தன சாத்தின்றார் கண்ணன். ஒரு உயர்ந்த வைஜெயந்தி வனமாலையை போல சாத்திட்டு இருந்தார். தன் கிரீட்டத்தோடே கிரீட்ட மகுட சூடாவதம்ச ஹார கிரைவேயக மகரகுண்டல முக்தாதாம காஞ்சி குண பிரலம்ப நூபுராத்ய பரிமித திவ்ய பூஷணன். பார்த்தியனுடைய கண்ணுக்கே எட்டாதளவு பேரழகோடு எழுந்துள்ளி இருந்தார். இவரா இவ்வளவு நேரம் வெளியில் ராஜசபையில் பேசியிருந்தோம், இவர் வேற மாதிரி இருக்காரே என்று எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரின்னு அடிமேல் அடி வைத்து கிட்டக்க போனேன். பார்த்தா தான் எனக்கு திகச்சு போகிற அளவுக்கு நடந்தது. கண்ணன் அப்படி அணையில சாஞ்சிட்டு இருக்கார். தன்னுடைய ரெண்டு திருவடிகளையும் அர்ஜுனனுடைய மடியில் வச்சுட்டு இருந்திருக்கார். அர்ஜுனன் தன் ஒரு கையை சத்யபாம மடியில் வச்சுட்டு இருக்கான், மற்றொரு கையை திரௌபதியினுடைய மடியில் வச்சுட்டு இருக்கான். இந்த கோலத்தை அன்னி வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அர்ஜுனன் தன்னுடைய கைகளாலே கண்ணனுடைய திருவடியை மெதுவாக வருடி விட்டு இருக்கார். இந்த நிலைக்கு நான் போனேன். அர்ஜுனன் எனக்கு ஒரு ஆசனத்தை காமிச்சார். இதில் உட்காந்துக்கோன்னு சொன்னார். பேசலவர் அங்கே அப்படி தூமணி மாடத்து சுத்தும் விளக்கரிய தூபங்கமழான்னு இருந்தது. பேசுறதுக்கு எனக்கு நாக்கே எழலை. அவன் காமிச்ச இடத்துல உட்கார்றதுக்கு எனக்கே அது தகுதி. அதனால் அதை தொட்டு பார்த்துட்டு கீழே தரையில் உட்காந்துவிட்டேன். நான் அவர்களுக்கு முன்னாடி ஆசனத்தில் உட்கார எனக்கு தோணலை. பக்கத்தில் தரையில் அமர்ந்தேன். அப்போ கைகள் திருவடி பெருமானுடைய திருவடியை தன் கையிலால் அவர் வருடின்னு இருந்தாரோ இல்லையோ. அர்ஜுனோத்சங்கமௌ பாதோ உத்சங்கௌ பாதோ கேசவஸ்ய உபலக்ஷயே அர்ஜுனஸ்ச கிருஷ்ணாயாம் சத்யாயாஞ்ச மகாத்மனா. அப்போ அர்ஜுனன் கண்ணனுடைய ரெண்டு திருவடிகளையும் குறிப்பால் காட்டினார். கிட்டக்க திருவடியை பார்த்தேன். சங்கலாஞ்சனம் சக்கரலாஞ்சனம் தெரிஞ்சது. ஏன்னா அப்போ தான் உள்பாத கமலத்தை நான் சேவித்தேன். இந்த திருவடியில் சக்கரம் இருந்தது, அந்த திருவடியில் சங்கம் இருந்தது. அதைத்தான் அர்ஜுனன் எனக்கு காட்டியிருக்காருன்னு புரிஞ்சுட்டேன். அதே போல் அர்ஜுனுடைய திருவடியை உற்று நோக்கினேன். ஊர்துவ ரேகை இருந்தது.
ஊர்துவரேகைன்னா ரொம்ப பெரிய சக்கரவர்த்தி, ரொம்ப பெரியவனுக்கு வேண்டியவனா ஊர்துவரேகையாம். அந்த ஊர்துவரேகை இருந்தது, அதையும் பார்த்து கொண்டேன். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறச்சேவே அர்ஜுனன் மெதுவே திருவடியை வருடின்னு இருந்தார். தனுஹு குணகிணாங்கேன பாணினா சுபலக்ஷணம். மேல் ஆடையே அர்ஜுனனிடத்தில் இல்லை, இழுத்து நன்னா கீழே தான் கட்டின்னு இருந்திருக்கார். ஆடையை மேலே போட்டு அங்கி சொக்காயோட ஒரு புரோலி எல்லாம் இல்லை. அவன் உத்திரியத்தை கீழே கட்டின்னு இருந்தான், கச்சம் இருந்தது, உத்திரியத்தை கீழே கட்டின்னு இருந்தான். இந்த 2 தோள்பட்டையும் பார்த்தேன், அவனுடைய நீண்ட காண்டீபத்தினுடைய நான் பட்டு 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 உரசிருக்கு. அந்த உரசல் அப்படியே நான் அப்போ தான் பார்த்தேன். அது வரைக்கும் அந்த தோல் எவ்வளவு கடினமாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த நான் உரசின தோளை கொண்டு மெதுவே தன் திருக்கைகளால் வருடி கொண்டு இருந்தான். கண்ணன் அந்த வருடல்ல ரொம்ப திருப்தியாக சயனிச்சுட்டு இருந்தார். அப்போ நான் அருகில் போய் நின்றுண்டு இவன் திருவடியை சேவித்தேன், அவன் திருவடியை சேவித்தேன். அப்போ அர்ஜுனன் கண்ணனிடத்தில் பிரார்த்தித்தார், சஞ்சயன் வந்திருக்கிறாரே என்ன கூற. அது வரைக்கும் அவர் பேசவே இல்லை. கண்ணன் சட்டென்று பாதி படுத்துருந்ததுலேருந்து நிமிர்ந்து எழுந்து உட்கார்ந்தார். அவர் அர்த்த சயனமாக சயனிச்சிருந்தார் போல் இருக்கு. அப்படியே பக்கத்தில் இருக்கிற திண்டில் கையை அழுத்திண்டு மேலே எழுந்து உட்கார்ந்தார். எழுந்துட்டு, சஞ்சயா நும் வரவு நல்வரவாகுக என்னை பார்த்து கூறினார். அர்ஜுனனுக்கு ரொம்ப ஆச்சரியம். யாரையும் வரக்கூடாது, சாத்திக்க கூடாது, அபிமன்யு கூடாது, பிரத்யும்னன் கூடாது, ஒருத்தரையும் கூடாதுன்னு சொன்னீரே, இந்த சஞ்சயன் மட்டும் உள்ள வரலாமோ என்று குறிப்பால கண்ணனிடத்தில் கேட்டான். இவன் வரணும், இவனுக்கு பொறாமை கிடையாது அர்ஜுனா, அதனால தான் இவரை உள்ள வர சொன்னேன். இப்போ நாம் உட்காண்டிருக்கிற கோலத்தை வேற யார் பார்த்தாலும் பொறாமப்படுவா, அதனால் அவன் பார்த்துட்டு போட்டோம். இன்னொன்று கண்ணன் நினச்சிக்கிறார். அது அப்பன் அர்ஜுன இடத்துல சொல்கிறார், சஞ்சயனுக்கு ஒரு சாமர்த்தியம், ஒரு விஷயத்தை பார்த்தா 1க்கு 10 விளக்கமாக பேச தெரியும் அவனுக்கு. இங்கே நன்னா பார்த்துட்டு போயிட்டானோ இல்லையோ, இப்போ பார் ராஜசபையில் போய் அவன் எப்படி பேச போகிறான்னுட்டு. இங்கே நான் என்னை இந்த கோலத்தில் பார்த்துட்டு நீ எங்கே ஜெயிக்க போறே, முடிஞ்சு போயிட்டேன்னு சொல்ல போகிறான் துரியோதன இடத்து. அதுக்காகத்தான் அவன் பார்க்கட்டும்ங்கிறதுக்காக கூட்டின்னு வந்தேன். அப்போ சஞ்சயனிடத்தில் எழுந்து கண்ணன் சொல்கிறார், மேகம் இடி எடுக்கிறாப்புல இருந்தது அந்த குரலை இது வரைக்கும் நான் கேட்டதில்லை. நானும் கண்ணன் பல சமயம் பேசி கேட்டிருக்கேன், ஆனால் இந்த சமயம் தனி ஓகமேக ஸ்வனக்கிருஷ்டான்னு சொல்வார்கள். ஒரு மேகம் குடுகுடுன்னு இடிச்சா எப்படி இருக்கும், அதை போல மேகசியாமலன் பேசினான். எழுந்திருந்து என்னமோ சொல்ல போறாருக்கும், சாந்தியா சந்தியா சண்டையா ஏதோ சொல்ல போறான்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்னை உலுக்கி கொடுத்து